அந்த 85% வாக்கு என்பது ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்காக ஆதவ அர்ஜுனா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தொடர்ந்து ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவ்வளவு பெரிய புரட்சியாக நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதிமுக திமுக இரண்டு கட்சிகளை விட விஜய் கண்டிப்பாக வாக்கு பெற முடியாது. இப்போ திருமாவளவன் கட்சி பொறுத்த வரைக்கும் இந்த விஜயான ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுக மீது அதிருப்தி அதிகமா இருக்கு. எப்பவுமே எதிர்கட்சி மேல அதிருப்தி இருக்காது. அப்போ அந்த அதிருப்தி வாக்குகளை ஒரு 5% அது எங்க போகும்? நீ 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் அந்த அதிருப்தியே தெரியும். ஒரு 35 வயசுக்கு மேல உள்ளவர்களுக்கு தான் அவங்க கண்டிப்பா தாவேக்கு ஆட்சியை பிடிக்காதது தெரியும். அப்போ எங்க போடுவாங்க? எடப்பாடி மீது தனிப்பட்ட முறையில் சாப்பிட்டு காரணம் உண்டு. எடப்பாடி இந்த இந்துத்துவா வாக்கு பூரா பாஜக கூட்டணித்தான் விடும். அப்போ 25, 30% பிளஸ் அதிருப்தி வாக்காளர்கள் 5%, 35. இது சேதாரம் இல்லாமல் அப்படியே வந்து சேரும். முஸ்லீம் இதில் கணக்கு இல்லை, கிறிஸ்துவர்கள் இல்லை, தலித்துக்கள் இல்லை, மற்ற எந்த வாக்கும் அதிமுக பக்கம் வராது. அதிகமாக சேதாரமானது திமுக. இங்கே தலித்துக்கள் திமுகவே தான் நம்மளை உடுக்குறான். திமுக புண்ணியர்கள் தான், திமுக தேவர்கள் தான், திமுக உடையார்கள் தான், திமுகவை சேர்ந்த சாதி இந்துக்கள் தான் நம்மளை அங்கீகரிக்க மறுக்கிறான். அப்போ நம்ம ஏன் திமுக தூக்கி பிடிக்கணும்? இந்த வெறுப்பு தான் அத்தனை பேரும் எங்கே போயிட்டான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நின்று வணக்கம். வணக்கம். தேர்தலுடைய அந்த வாக்குப்பதிவுகள்லாம் முடிஞ்சு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85% அளவில் நடந்திருக்குது. பலருடைய பார்வை என்னவாக இருக்கு அப்படின்னா, விஜயுடைய இந்த அளவுக்கான ஒரு மாஸ் இது வந்து ஆன்டி இன்கம்பன்சில மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜயுடைய ஃபோர்ஸ் இதுல மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு தான் இதுல பெரிய ஒரு வாக்கில் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? இது அதிமுகவுக்கு பெரிய உள்ள பாதிப்பாக இருக்குமா? அந்த 85% வாக்கு என்பது ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்காக ஆதவ அர்ஜுனா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தொடர்ந்து ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. உதாரணத்திற்கு ஜூனியர் வீடன் பத்திரிகை 189 சீட் விஜய் வெற்றி பெறுவார்னு ஒரு சர்வே பண்ணாங்க. அப்போ 189 190 சீட்டு விஜயே வாங்குறாருன்னா, அப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இப்படி இத்தனை கட்சிகளும் சேர்ந்து 40 சீட் தான் வாங்குமா? அவ்வளவு பெரிய புரட்சியாக நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 180 சீட்டுனா அப்போ 40 50 சீட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பகிர்ந்து கொள்ளும். விஜய் மட்டும் 180 சீட்டுக்கு மேலே வாங்குவார் என்பதே ஒரு இட்டு கட்டிய பொய். இப்போ இதே போன்றுதான் 85% வாக்கு என்பது விஜயை நோக்கி நகர்கிறது என்பதும் ஒரு பிரம்மதான். நீங்க 6.5 கோடி வாக்கு இருக்கிற பொழுது 70%, 1 கோடி வாக்கு இல்லாமல் போன பிறகு 85%. எப்படி? நீங்க அப்போ 1 கோடி வாக்கு இல்லைன்னா 70 லட்சம் பேர் வாக்காளரே இல்லை, வாக்கே உள்ள வரல. அப்போ சதவீதம் கூடுகிறது என்கிற பொழுது ஓட்டுப்பதிவு வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. அப்போ இந்த 5.5 கோடி வாக்காளர்கள் 4.5 கோடியா வந்தா 100% வரும். அதே 70% தான். இந்த புள்ளி விவரங்கள் தான் சரியானதை தவிர பழைய 6.5 கோடி வாக்கு இருக்கிற பொழுது விழுந்த அதே 70% தான். 1 கோடி வாக்கு குறைந்த பிறகு
வாக்கு குறைந்த பிறகு சதவீதம் அதிகரிக்குது. இன்னும் 1 கோடி வாக்கு குறைந்தால் 100% வந்துடும். அதுதான் கணக்கே தவிர 85% விழுந்து அத்தனை பேர் விஜய்க்கு போட்டாங்க. இப்படியான ஒரு கட்டமைப்பை ஊடகங்கள் விலை போய் விட்டது என்பதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அதிமுக, திமுக 2 கட்சிகளை விட விஜய் கண்டிப்பாக வாக்கு பெற முடியாது. இந்த பெரிய அளவு இளைஞர்களுடைய வாக்கள் இந்த இதுல இருந்திருக்கிறாங்க. 25 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் கோடு போட்டு போயிருக்காங்க. வெள்ளை அந்த அந்த ப்ரௌன் காக்கி கலர் பேண்ட் இதை போட்டு பரவாயில்ல எல்லா இடங்களையும் பார்க்க முடிஞ்சுச்சு. சினிமாக்காரர்கள் நிறைய பேர் அந்த கோடிங்களோட போயிருக்காங்க. இதெல்லாம் விஜய் தானே காட்டு. இல்லை அதெல்லாம் அதாவது விஜயகாந்த் அரசியலுக்கு வருகிற பொழுது ஜெயலலிதாவை இறங்கி போய் விஜயகாந்தை கூட்டணி சேர்த்தால்தான் வெற்றி பெற முடியுது நிலைமை இருந்தது. விஜயகாந்த 2011 தேர்தலில் ஜெயலலிதாவும் கருணாநிதி மாறி மாறி தவம் கிடந்தாங்க. விஜயகாந்த் கடைசியாக நிலைமை என்னாச்சு? 10 ஆண்டு காலம் அந்த கட்சியே காணாம போச்சு. இப்போ அதே நிலைமை தான். சினிமாக்காரர்களிடம் எந்த கொள்கை கோட்பாடு தத்துவங்கள் எதுவுமே கிடையாது. சினிமா கவர்ச்சி தான். இந்த கவர்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு படம் ரஜினிக்கு ஓடும், அடுத்த படம் ஓடாது. விஜயகாந்துக்கு ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. விஜயகாந்துக்கு ஒரு படம் ஓடும், விஜய்க்கு ஒரு படம் ஓடும், ஓடாது. இப்படித்தான் இந்த சினிமா கவர்ச்சி நீண்ட நாள் நீடிக்காது. என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகுது. அதிமுகவுடைய வாக்குகளை தான் பெரிய உள்ள விஜய் வாங்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது எந்த அளவுக்கு யதார்த்தமானது? இல்ல, அதிமுக வாக்கு என்பது இப்போ வன்னியர் வாக்குகள் இப்போ விக்கிரவாண்டியில பார்க்கிற பொழுது தலித் இளைஞர்கள் வன்னி இளைஞர்கள் தான் அங்கே கூடியிருந்தான். மற்ற சமூக வாக்குகள் போகவே போகாது. அவன் சினிமாவுக்கு வரவே மாட்டான். மற்ற எந்த சமூக வாக்குகளும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்ற எந்த சமூகமும் நீங்க இவ்வளவு சினிமா மீது மோகத்தோடு வரமாட்டான். அரசியல் மயம் படுத்தப்படவில்லை மற்ற சமூகங்கள். வன்னியர்கள் தலித்துகள் 2 பேரும் தான் அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்க நார்த்தில். அதுல விஜய்க்கு வன்னியர் இளைஞர்கள் வந்துட்டான், இல்ல தலித் இளைஞர்கள் வந்துட்டான். இது 2மே நடந்திருக்கிறது, நான் மறுக்கவில்லை. இப்ப திருமாவளவன் கட்சி பொறுத்த வரைக்கும் இந்த விஜயால ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும். விஜய் விடுதலை சிறுத்தை கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ஓட்டு போட்டுருக்கான். விஜய் கை ஓங்கினால் விசிகால் அப்படியே போயிடுவான். எங்க போயிடுவான்? விஜய் கட்சிக்கு போயிடுவான். விசிகா தத்துவம் கொள்கை கோட்பாடெல்லாம் திருமாவளவன் 25 வருஷத்துக்கு நிறுத்திட்டாரு. நீங்க எல்லா சேரிகளிலும் ஒரு சிறுத்தை போய் சேரல. அங்க சேரிகள்ல இன்னும் திமுக சேரி இருக்கு, அதிமுக சேரி இருக்கு. அதிமுக தலித்து இருக்கான், திமுக தலித்து இருக்கான். அப்போ இந்த வாக்கு சதவீதம் என்பது விஜய்க்கு ஒரு அதிகபட்சம் 14% வாங்கி விஜயகாந்த் காணாம போனார். அந்த அளவுக்கு விஜய்க்கு வரும். ஆனால் சட்டமன்றத்தை பெறுகிற அளவுக்கு நீங்க விஜயகாந்த் இருந்தா கூட தனிச்சு எம்எல்ஏல இருக்க முடியாது. ஏடிஎம்கேவோட சேர்ந்த பிறகுதான் அவருக்கு 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவரானார். இப்ப விஜய்க்கு அதை தாண்டி ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதாக தெரியும். தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ற மாதிரி சில மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல தொங்கு சட்டமன்றம்னா என்ன? இல்ல, அதாவது பல மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் விலைக்கு வாங்கப்பட்டான். நான் இந்த தேர்தலில் தான் பார்த்தேன். அதாவது அத்தனை பேரும் ஓய்வில் இருந்த அத்தனை பத்திரிகையாளர்களும் பெண் நிறுவனத்தினுடைய சம்பள பட்டியலுக்கு போயிட்டாங்க. மீதி ஆட்கள் நேரடியாகவே ஆதவர்ஜினாவுடைய நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவர்கள் அந்த நிறுவனம் எதை சொல்லுகிறதோ அதை அந்த ஃப்ரேமுக்குள்ள பேசுவது, கருத்துருவாக்குவது, லாபி செய்வது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதை செய்கிறாங்க. அவங்க மனசாட்சி இல்லாமல் செய்கிறாங்க. வேற வழியில் சம்பளம் வேணும். தொங்கு சட்டசபை என்பது இப்போ அதிமுக திமுக 2 பேருமே
ஒரு 100 ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 18 வேணும் இல்லையா? இந்த 18 யார்கிட்ட போய் கேட்பது? ஒருவேளை விஜய் 34 சீட் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 34 சீட்டு தான் முதலமைச்சர் நாற்காலியை தீர்மானிக்கும். ஏன்னா 18 வேணும்ல. அப்போ இந்த 18 திமுக பக்கம் கொடுப்பாரா, அதிமுக பக்கம் கொடுப்பாரா? கண்டிப்பா திமுக பக்கம் கொடுக்க மாட்டார். அப்ப அதிமுக பக்கம் தான் கொடுப்பார். அப்போ அதிமுக ஆதரவு கொடுப்பதாக சபாநாயகர்கிட்ட விஜயினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தா சட்டமன்றம் அமையும். ஆனால் அது எப்போது வேண்டுமானாலும் கவிழும். ஏன்னா இவங்களுடைய அஜெண்டாக்களை, விஜயினுடைய அஜெண்டாக்களை ஏடிஎம் கேட்ட கொடுத்து இது செய்ய சொல்லுவாங்க சட்டசபையில். இவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ முரண்பாடு வரும். நாங்கள் ஆதரவை விலக்கி கொள்றோம்னு போய் லெட்டர் கொடுப்பாங்க. சட்டசபை கலைஞ்சு போகுது. இதுதான் தொங்கு சட்டசபை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒன்று திமுக அதிமுக இரண்டை தாண்டி தான் விஜய் ஜெயிப்பார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுகிற அளவுக்கெல்லாம் வலுவா இல்லை. எப்படி இருக்குன்னா, திமுக வலுவா இருக்கு, அதிமுக வலுவா இருக்கு, கூட்டணி 2 வலுவா இருக்கு. அதனால பெறுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்று திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, இல்லை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. விஜய் கட்சியை சேர்ந்த தாவேகாவுக்கு கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறவே முடியாது. இல்ல, குறிப்பா இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுது அப்படின்னா, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அது நேரடியாக அதிமுகவுக்கு தான் போகணும். அந்த வாக்குகளை விஜய் பெறுகிறார் அப்படின்னா, அவர் இப்போ நீங்க சொன்ன கணக்குப்படி 14% அல்ல அதுக்கு மேலான 20% போச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகம். அதுதான் ஆளுங்கட்சிகளுக்கு தான் ரொம்ப சாதகமாக அமையுங்கிறது ஒரு யதார்த்தமானது தானே? இல்ல, அந்த கணக்கு தப்பு. அதாவது திமுக மீது அதிருப்தி அதிகமா இருக்கு. எப்பவுமே எதிர்கட்சி மேல அதிருப்தி இருக்காது. அப்போ அந்த அதிருப்தி வாக்குகளை ஒரு 5% வந்து அது எங்க போகும்? நீங்க 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் அந்த அதிருப்தியே தெரியுது. ஒரு 35 வயசுக்கு மேல உள்ளவர்கள் தான் அவங்க கண்டிப்பா தாவேக ஆட்சியை பிடிக்காதுன்னு தெரியும். அப்ப எங்க போடுவாங்க? எடப்பாடி மேல தனிப்பட்ட முறையில் சாப்பிட்டு காரணம் உண்டு. எடப்பாடி மேல இந்த அதாவது 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு தான் போடுவதற்கு வாய்ப்பு. 2வது, அதிமுக எந்த சூழல்லையும் விஜய் வருவதற்கு முன்பு வந்த பிறகும் 25% கீழே எந்த காலத்திலையும் போகல. பாஜக வாக்கு, பாஜக ஆதரவு, இந்துத்துவா வாக்கு 5%, 3% பியூர் பார்ப்பனர்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பார்ப்பனர்கள், பார்ப்பன இந்துத்துவா ஆதரவாளர்கள். அதுல எல்லாம் கவுண்டர் இருக்காங்க, குளத்தூர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க. இந்த இந்துத்துவா வாக்கு பூரா பாஜக கூட்டணித்தான் விழுது. அப்போ 25, 30% பிளஸ் அதிருப்தி வாக்காளர்கள் 5%, 35. இதுல சேதாரம் இல்லாம அப்படியே சேரும். முஸ்லீம் இதுல கணக்கு இல்லை, கிறிஸ்துவர்கள் இல்லை, தலித்துக்கள் இல்லை, மற்ற எந்த வாக்கும் அதிமுக பக்கம் வராது. இல்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன இந்த 20%, 25% அதிமுக வாக்கு இருக்குங்களா? இப்ப விஜய் வாங்குறதா இருந்தாலும் திமுக இருக்கக்கூடிய போராக இருக்கக்கூடிய 25% வாக்கு, அதிமுக இருக்கக்கூடிய 25% வாக்கு, இது போலதானே அவரும் உடைச்சாகணும். இல்ல, அவரு உடைச்சாகணும். கரெக்ட். 25-50% உடைச்சாகணும். இதுல பெரும்பான்மையா சேதாரமானது யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுத்தை பெரிய சேதாரம் ஆயிடுறான். கண்ணால பார்க்கணும். 1. 2வது, வன்னியர் இளைஞர்கள் வாக்கு. அது வன்னியர் ஓட்டுனா நீங்க பாமக வரும், பறையர்கள் ஓட்டு, தலித்துகள் ஓட்டுனா அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓட்டுகள். அப்ப 2 பேருக்குமே சேதாரம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது விடுதலை சிறுத்தை ரொம்ப சேதாரமாயிருக்கு. ஏன்னா அவன் அரசியல் தெரிஞ்சவன். வன்னியர் வாக்கு பெரிய அளவுல சேதாரமாகல. ஏன்னா அவனுக்கு அரசியல் தெரியல. நீங்க ராமதாஸ் சாலை மறியெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அங்கேயும் அரசியல் போல, அங்கேயும் ஒரு முதலாளித்துவ அரசியல் தான் போயிட்டு இருக்கு.
அன்புமணி வந்த பிறகு ஒரு முதலாளித்துவ அரசியல் தான், சாதி அரசியல் தான். ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் திமுகவை அதிகமாக தூக்கி பிடிப்பதை சிறுத்த விரும்பல. அதிமுக பாஜகவோடு நிற்பதை வன்னியர்கள் விரும்புறான். ஏன்? அதிகாரம் வேணும்னு விரும்புறான். சிறுத்தைக்கு அதிகாரமே இல்லை, சிறுத்தைகளுக்கு சலுகையே இல்லை. அதாவது தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் திமுக வேட்பாளர்களை சிறுத்தைகளை கூட்டிட்டு வன்னிய தெருவுக்குள்ள போகல. நீங்க வேண்டாம், நீங்க உங்க வேலையை போய் பாருங்க, உங்க ஓட்டை பிரிஞ்சு விஜய்க்கு போயிடுச்சு, அதனால நீங்க எங்களோட வரவே வேண்டான்னு பெரும்பான்மையான பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் சிறுத்தைகளுக்கு திமுகவுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. பல தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளை திமுகவினர் சேர்த்து கொள்ளவே இல்லை. அப்போ முழு சேதாரம் யாருக்குன்னா சிறுத்தைக்கு தான். சிறுத்தைக்கு தான் முழு சேதாரம். இந்த சேதாரத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, திமுகவுக்கு போறதுக்கு எஸ் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாசன் தயாராகிட்டாங்க. நேற்று 1 மணிக்கு அவர்களுக்கான பதவியை போட்டிருக்காரு. பொருளாளராக பாலாஜியும் முதன்மை செயலர் ஆளூர் ஷானவாசன் எத்தனை மணிக்கு? இந்த வெளி 1 மணிக்கு உடம்பு செயலர் நான் போய் பெங்களூர் வைத்தியம் பண்ண போறேன்னு போயிட்டாரு. அப்போ எந்த அளவு சேதாரமா இருக்குன்னு பாருங்க. ஆனா வன்னியர் இளைஞர்களுடைய வாக்கு பெரிய அளவுல சேதாரமாகும். அவன் சினிமா கிரேஸில் போயிட்டு திருப்பி சாதி அடையாளத்துக்கு சேர்த்துக்கிட்டான். வன்னியருடைய இளைஞர்கள் என்ன பண்ணிட்டான்? விஜய் போய் பார்த்தான். பார்த்துட்டு விஜயை விட கெட்டியா எது இருக்கு? சாதி இருக்கு. ஏய், நம்ம வன்னிய படையாச்சுடா. இந்த கர்வம் யாருக்கு இருக்கு? வன்னிய இளைஞர்களுக்கு. அவன் ரிவர்ஸ் பண்ணிட்டான். இங்க தலித்துக்கள் திமுகவை தான் நம்மளை உடுக்குறான். திமுக வன்னியர்கள் தான், திமுக தேவர்கள் தான், திமுக உடையார்கள் தான், திமுகவை சேர்ந்த சாதி இந்துக்கள் தான் நம்மளை அங்கீகரிக்க மறுக்கிறான். அப்போ நம்ம ஏன் திமுக தூக்கி பிடிக்கணும்? இந்த வெறுப்பு தான் அத்தனை பேரும் எங்க போயிட்டான்? விஜய்க்கு போயிட்டான். அதே போல சீமானுக்கு வாக்களித்த 7% பேர் திமுகவையே அவனுக்கு பிடிக்காது, எந்த காலத்திலும் பிடிக்காது. ஆனா அதிமுகவை அவனுக்கு பிடிக்கும். அந்த இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சீமான அந்த ஏடிஎம்கள் பணத்தை வாங்கிட்டு கூவிய வரலாறுலாம் உண்டு. அப்போ இந்த 7% திமுகவுக்கு எந்த காலத்திலையும் போகாது. அப்போ அந்த வாக்கும் சீமாட்டு இருந்த வாக்கும் எங்க போயிருக்கு? ஏடிஎம்கே போயிருக்கு. கண்டிப்பா அது விஜய்க்கு போகாது. விஜய்க்கு கொஞ்சம் போயிருக்கு. கொஞ்சம் கொள்கை ரீதியா தெரிஞ்சா பிரபாகரன் நேசிக்கக்கூடியவன் அவன் அப்படியே திருப்பி ஏடிஎம்கே பக்கம் வந்துட்டான். அப்போ இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அதிகமா சேதாரமானது திமுக தான். அதிமுக வாக்கு அந்த 25%, 22, 3, 4, 5 அது கொஞ்சம் கூட சேதாரமே இல்லை. திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய கட்சி வாக்கே சேதாரமாயிருக்கு. முஸ்லீம் வாக்கு திமுகவை இப்போ தாங்கி பிடிப்பதே முஸ்லீம் வாக்கு தான். முஸ்லீம் வாக்கு இல்லைன்னா திமுக படுபாதாளத்துக்கு போயிடும். இதுதான் இப்போ இன்றைய விஜய் அதிமுக திமுக அரசியலுக்கான பின்தளமே இதுதான். சரிங்க. இப்போ வரக்கூடிய இந்த அரசியல் முடிவுகள் என்ன ஆகுன்றத நம்ம இப்போ அந்த இது பேச முடியாது. அது ஒரு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் இன்னொரு 9 நாட்கள்ல அதோடைய முடிவுகள் வரும். அது என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்துக்கு நிற்கிறேன். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.